புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். ஜனவரி மாதத்துல கடந்த 155 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 21வது உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து வருகிறது. அதே போல வரக்கூடிய மணி நேரத்துல இந்த தாழ்வு மண்டலத்தின் தாக்கம் எப்படி இருக்கும், இலங்கையில் மழையின் தாக்கம் எப்படி இருக்கும், தமிழகத்தில் எப்போது மழைப்பொழிவு தொடங்கும், எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் என்பது குறித்து தான் இந்த காணொலியில விரிவாக பார்க்க இருக்கிறோம். தற்போது பார்த்தோம்னா தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வருகிறது. இது தொடர்ச்சியாக வடக்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து நாளை பிற்பகல் அல்லது மாலை நேரத்துல நமக்கு வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் கரையை கடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக கரையை கடக்கும் இடம் என பார்த்தோம்னா நமக்கு இலங்கையின் திரிகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையே கரையை கடக்கும்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பா நேற்றைய தினம் இந்திய வானிலை மையம் அறிவித்த அறிவிப்புல பார்த்தோம், தெற்கிலங்கையில கரையை கடக்கும்னு அறிவிச்சிருந்தாங்க. தற்போது மாற்றி நமக்கு வட இலங்கை நோக்கி நகர்த்தி இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. இப்ப தற்போது நிலவரப்படி கல்முனைக்கு அருகே நிலவக்கூடிய அந்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து யாழ்ப்பாணம் அருகே கரையை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஜனவரி 10 இரவு அல்லது மாலை நேரத்துல இது யாழ்ப்பாணத்தில் கரையை கடந்தாலும் தமிழகத்தில் அதன் தாக்கம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னு பார்த்தோம்னா முன்னதாக பார்த்தோம் டித்வா புயல்ல இலங்கை பெரும் மழைப்பொழிவையும் நிலச்சரிவையும் சந்திச்சது. ஆனா இந்த தாழ்வு மண்டலத்துல பெரிதாக பாதிக்கும் அளவிற்கான மழைப்பொழிவு இலங்கை பகுதிகளில் இல்ல. தற்போதே மத்திய இலங்கை பகுதி அருகே நிலவக்கூடிய அந்த தாழ்வு மண்டலத்தின் தாக்கம் என்பது கடல் பகுதியில் தான் அதிகமாக காணப்படுது. இது யாழ்ப்பாணம் நோக்கி நகரும் போது அந்த ஈரப்பதமான காற்று குவிதல் என்பது தமிழகத்தின் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய வட மாவட்டங்கள் நோக்கி விழத் தொடங்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதன் காரணமாக இலங்கையை விட மழைப்பொழிவு என்பது தமிழகத்தில் தான் சாதகமாக அமையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பா சென்னை தொடங்கி தஞ்சாவூர் வரையிலான கடலோர பகுதிகள், இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் ஜனவரி 10, 11, 12 ஆகிய தேதிகள்ல பரவலாக கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். அதிலும் இந்த யாழ்ப்பாணம் அருகே கரையை கடந்து இந்த தாழ்வு மண்டலம் பாக் நீரிணைப்பு பகுதிகளுக்கு வரும்போது காவிரி படுகை மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த மழைப்பொழிவு காவிரி டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாது உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் இங்கு நமக்கு யாழ்ப்பாணம் அருகே வந்து கரையை கடந்த பின்பு அது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து மன்னார் வளைகுடா பகுதி நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி நகரும் போது ஒட்டுமொத்தமா அந்த ஈரப்பதமான கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் என்பது தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே ஊடுருவும்னு எதிர்பார்க்கலாம். அப்படி ஊடுருவும் போது பரவலான மழை வாய்ப்பு நமக்கு ஒட்டுமொத்த மாநிலத்திலுமே எதிர்பார்க்கலாம். இந்த மழைப்பொழிவு இன்று இரவு தொடங்கி, அதாவது ஜனவரி 9 இரவு காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல தொடங்கி ஜனவரி 10, 11 ஆகிய தேதிகள்ல தீவிரமடைய இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள்ல மிக கனமழைன்னு பார்த்தோம்னா காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல பரவலா அநேக இடங்கள்ல கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 12 சென்டிமீட்டருக்கு மேல் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜனவரி 10, 11 ஆகிய தேதிகள்ல 12 பிற்பகலுக்கு பிறகு படிப்படியாக மழை குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பாக கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். அறுவடை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் அறுவடை செய்த தானியங்களை மிகவும் பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது அவசியம். அதே போல வட மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் நமக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள்லையும் ஜனவரி 10, 11 ஆகிய தேதிகள்ல பரவலா பல இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. வட மாவட்டங்கள்ல அறுவடை பணிகளை அடுத்த 2 நாட்கள் ஒத்தி வைப்பது நல்லது. அதே போல அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியமா பார்க்கப்படுது. தென் மாவட்டங்களை பொறுத்த மட்டில் இந்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து நமக்கு மன்னார் வளைகுடா நோக்கி நகர்ந்த பிறகு முழுமையான கிழக்கு திசை காற்று ஊடுருவ தொடங்கிய பிறகுதான் தென் மாவட்டங்கள்ல பரவலா மழை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்கள்லையும் ஜனவரி 12, 13 ஆகிய தேதிகள்ல, அதாவது முதல் 2 நாட்கள் வட மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மழை தீவிரமடையும். 12, 13 ஆகிய தேதிகள்ல தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி,
தேனி, தென்காசி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான கோயம்புத்தூர், நீலகிரி போன்ற மாவட்டங்கள்லையும் கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வால்பாறை, சின்ன கல்லாறு, அதே போல நீலகிரி மாவட்டத்தின் குன்னூர் சுற்றுவட்டாரங்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து, நாலுமுக்கு, மாஞ்சோலை போன்ற பகுதிகள், தென்காசி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் எல்லாம் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் ஜனவரி 12, 13 ஆகிய தேதிகள்ல இருக்கு. இதன் காரணமா மீண்டும் குற்றாலத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கும் அருவிகள்ல நீர்வீழ்ச்சிகள்ல நீர்பெருக்கு எடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே போல தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்களான மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை போன்ற மாவட்டங்களும், கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் நாமக்கல், கரூர், சேலம், தருமபுரி போன்ற மேற்கு மாவட்டங்கள்லையும் ஜனவரி 11ஆம் தேதி முதல் மிதமானது முதல் சற்றே கனமழை அவ்வப்போது பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா அந்த உள் மாவட்டங்கள்ல அறுவடை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள், இந்த வெங்காயம், மக்காச்சோளம் போன்றவை அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் அந்த அறுவடை செய்யும் தானியங்களை மிகவும் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது அவசியம். வெங்காயம் போன்ற பயிர்கள்லாம் ஒரு மிதமான மழை பதிவானாலே பூஞ்சை தாக்குதல் ஏற்பட்டு பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் காரணமாக அறுவடையை திட்டமிட்டிருந்தால் அந்த அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்துவது அவசியம். ஒட்டுமொத்த தமிழகமுமே இந்த தாழ்வு மண்டலம் யாழ்ப்பாணத்தில் கரையை கடந்து மன்னார் வளைகுடா நோக்கி நகர்ந்து வலுவிழப்பதன் காரணமா ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளும் அடுத்த 3 நாட்களுக்கு ஜனவரி 10, 11, 12 ஆகிய 3 நாட்கள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் ஒத்திவைப்பது நல்லது. குறிப்பாக பூச்சி கட்டுப்பாடு, களை கட்டுப்பாடு, உரமிடுதல் போன்ற பணிகளை, அதே போல அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியதும் அவசியமா பார்க்கப்படுது. அதில் காவிரி டெல்டா மாவட்டங்கள் இந்த மேப்லயே நம்ம பார்க்கிறோம். இந்த காவிரி டெல்டா மாவட்டங்களை ஒட்டி அதிகப்படியான மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதா காண்பிக்குது. அதன் காரணமா நம்ம கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள், அறுவடை விவசாயிகள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடலோரத்தின் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். அதீத கனமழை பதிவாவதற்கும் வாய்ப்புகள் என்பது தற்போது நிலையில இருக்கு. அதே போல மீனவர்களை பொறுத்த மட்டில் இந்த தாழ்வு மண்டலம் முழுமையாக வலுவிழந்து நமக்கு காற்றின் போக்கு சாதகமாக அமைவது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 13ஆம் தேதி முதல் மீனவர்களுக்கு கடல் பகுதிகளில் எந்தவித காற்றின் போக்குல அதிகப்படியான காற்றோ அல்லது கடல் கொந்தளிப்போ இருக்காது. அதன் காரணமா ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுது. 13ஆம் தேதி முதல் எந்தவித எச்சரிக்கையும் இல்லை மீனவர்களை பொறுத்த மட்டும். இந்த காலகட்டத்தில் சென்னையை பொறுத்தளவிற்கு எப்போது மழைப்பொழிவு என்ற கேள்வியும் வரும். சென்னையை பொறுத்தளவிற்கு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல நாளை காலை முதல் விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம். நாளை ஜனவரி 10ஆம் தேதி இரவு தொடங்கி ஜனவரி 12ஆம் தேதி காலை வரையிலான காலகட்டத்தில் விட்டு விட்டு கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னை மற்றும் புறநகரின் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா தற்போதே மேகமூட்டமான சூழல் வட மாவட்டங்கள்ல காணப்படுது. இன்று இரவு முதல் அந்த மழை வானிலையும் திரும்பும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஜனவரி 10, 11, 12 ஆகிய 3 நாட்கள் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் குறிப்பா வடகடலோர மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மழை வானிலை திரும்பி விட்டு விட்டு கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக பெய்யக்கூடிய மழைதான் தவிர பொங்கல் பண்டிகையின் போது எந்தவித மழை இடையூறும் எதிர்பார்க்கப்படவில்லை. அதே போல ஜனவரி 13ஆம் தேதி முதலே பொங்கல் பண்டிகைக்கான சாதகமான ஒரு சூழல் உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. தற்போதைய நிலையில இதுதான் வானிலை எதிர்பார்ப்பு. குறிப்பா இந்த தாழ்வு மண்டலம் கரையை நெருங்கும் போது காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மழை தீவிரமடையும், சென்னையிலும் மழை படிப்படியாக அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலுடன். அடுத்தடுத்த வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து வழங்கப்படும்.